பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஏய் உட்காரு. நல்லது. பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை. பொண்ணு கை நிறைய சம்பாதிக்கும். மற்றபடி மீதி எல்லாத்தையும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம். மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை நம்ம இப்ப பேசிக்கலாம். நாங்க என்னமா கேட்டுற போறோம்? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு, நல்லாவும் படிச்சிருக்கு, கட்டின புடையோட அனுப்புங்க, ராணி மாதிரி பாத்துக்கிறோம். என்னம்மா சொல்ற? சும்மா அவர் அப்படித்தாங்க. உங்க பொண்ணுக்கு போட போறீங்க, உங்க மாப்பிள்ளை பிள்ளைக்கு போட போறீங்க. எங்களுக்கா கேக்குறோம்? எங்க மூத்த மருமகளுக்கு 35 பவுன் நகையும் 7 லட்சம் ரூபாய் காரும் கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு சமமா உங்க பொண்ணு கௌரவமா இருக்கணும்னா 40 பவுனும் 50 பவுனும் உங்க இஷ்டம். உங்க பொண்ணுக்கு தான் போட போறீங்க. முடிஞ்சா ஒரு 10 லட்சம் ரூபாய் காரு. நாங்களா போக போறோம்? உங்க பொண்ணு தான் போக போகுது. தம்பி போக போட்டா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. சொல்றீங்க? ஆமா, பவுன் இருக்கிற வேலைக்கு உங்க அம்மா என்னமோ பேரம் பேசுங்க. புரியுதா? உனக்கு 36 வயசு ஆகுது. நான் 33 வயசுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உன்னை எடுத்து வருகிறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா நீ முதியோர் பென்ஷன்ல கையெழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, நல்லபடியா பாத்துருப்பா. ஏங்க கல்யாணத்தை இருக்கிறா? இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தோமா? என் பிள்ளைகிட்ட இல்லாத பல்லாத்தெல்லாம் சொல்றீங்க. ஒரு மனசாட்சி இல்லையாம்மா? என்னம்மா 40 பவுனு 50 பவுனு 10 லட்சம் காரு வேற. என்னம்மா பேரம்மா பேசுறீங்க? பெண் சிசு கொலை ஏன் நடக்குது தெரியுமாம்மா? இந்த மாதிரிலாம் நீங்க பேரம் பேசுறீங்க பாருங்க, அதனால தான் நடக்குது. அது மட்டுமா, குழந்தை பொம்பளை புள்ள, 2வது பொம்பளை புள்ளனாக்கா அந்த புருஷங்காரன் ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயிடுறான். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வரதட்சன்ற கொடுமைக்காக தான். ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா மூஞ்சி தொங்க போட்டுக்கிறான், ஆனா ஆம்பளை புள்ள பிறந்தா ஊரை புற சாக்லேட் கொடுக்குறான். எதனால? இந்த மாதிரிலாம் பேரம் பேசி அதுக்கு சீர்சந்தி செய்யணும். அதனாலதான் பொம்பளை புள்ள நல்லா படிச்சுக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பொம்பளை புள்ள படிச்சாக்கா 7 தலைமுறைக்கு அவங்க வீட்டுல கல்வி செல்வம் பெருகும். அதை விட்டுட்டு 40 பவுன் 50 பவுன் சாடமாட வேற சொல்றீங்க. அந்த காலத்தெல்லாம் பவுனு போட்டு கட்டியாந்தாங்க, இப்பதான் பவுனு போட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதே நிலைமை மாறத்தான் போகுது. சரிங்க, எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. எங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேணாம், பவுனும் வேணாம். உங்க பொண்ணை அருமையா ராணி போல வச்சுக்கிறதுங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல இந்த அக்ரிமெண்ட்டை எல்லாரும் கையெழுத்த போடுங்க. அக்ரிமெண்டா? அது என்னப்பா அக்ரிமெண்ட்? இங்க பாருங்கம்மா, 500 பவுன் போட்டு கட்டிட்டு வந்த பொண்ணுக்கே பத்தலன்னு சொல்லி கொடுமை பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதையே சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. இதை நான் செய்தித்தாள்ல பாத்திருக்கேன். அந்த மாதிரி இருப்ப என் பிள்ளைக்கு நாளைக்கு எதனா ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாது. நாங்க வச்சுக்கிறதே ஒரே பொருள். எங்க சக்திக்கு தகுந்த மாதிரிதான் எங்களால செய்ய முடியும். வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் நினைக்காதுங்க, எழுத்துப்பூர்வமா பேசுறதுதான் நினைக்கும். அக்ரிமெண்ட் தானே, காட்டுங்க. சந்தோஷமா நாங்க கையெழுத்து போடுறோம். ஏமா சந்தோஷம் தானே? கையெழுத்து போடுவோம். தரகரே, நீங்களும் சாட்சி கையெழுத்து போட்டுருங்க. அப்புறம் என்ன? நல்லது, ரொம்ப சந்தோஷம். புடிங்க ஐயா, தட்டை எடுத்து கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இன்னைக்கு நீங்க வந்த மாதிரியே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இருந்து வந்து உங்க வீட்டுல கை நினைப்பாங்க. பரியத்தை பிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம்.